டிப்ரெஷன் தான் சார். டீப் டிப்ரெஷன். ஒரு தரமான படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்ரீயோட குற்றச்சாட்டு என்னன்னா, எனக்கு 30,000 ரூபா சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து 30,000 ரூபாங்கிறது வந்து ட்ரீம் வாரியர்ஸால் கொடுக்க முடியாத பணமா? முடியாது அவங்களால. அப்போ அவங்க வேணும்ட்டு ஒரு நடிகருக்கு சம்பளம் பாக்கி வைப்பாங்களா? ஏன்னா தரமான பல படங்களை வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் பல படங்களை அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 30,000 ரூபா சம்பளம் பாக்கி ஒரு நடிகனுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 30 லட்சம் கொடுக்கல, ஒரு 40 லட்சம் கொடுக்கல, ஒரு 10 லட்சம் கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. 30,000ங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையே இல்லை. நிச்சயமாக ட்ரீம் மேரேஜ் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி ப்ரோ சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்கே பார்த்தாலுமே ஸ்ரீயை பற்றி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் சார் அந்த ஸ்ரீக்கு என்ன சார் பிரச்சனை? அவர் ஏன் இல்லை அவர் வீடியோ போட்டதுனால தான் இப்போ வெளியில் தெரிகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அவர் வீடியோ போட்டிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ போட்டதுனால இவ்வளோ ஒரு வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன தான் சார் பிரச்சனை? டிப்ரெஷன் தான் சார். டீப் டிப்ரெஷன். அதாவது வந்து சினிமாவில் வந்து ஒரு அங்கீகாரம் சரியாக கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த சினிமா வாழ்க்கை அமையலை. அவர் நினச்ச மாதிரி அவரால் ஒரு பெரிய நடிகனாக வர முடியல. அது வந்து அப்படியே வந்து ஒரு புள்ளியில், ஒரு மையப்புள்ளியில் போய் அதுவே உங்களை சுற்றி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு டிப்ரெஷன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடும். அந்த டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போச்சுன்னா அது அடுத்த கட்டம் வந்து டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழமான ஒரு மன அழுத்தம் அதுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ ஸ்ரீ இருக்கார். அவருடைய காணொலிகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நீங்கள் வந்து கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாகவே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ ஏன் வெளியில் தெரிகிறார் அப்படின்னா, ஒரு வருஷமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொங்கல் சமைச்சேன், உப்புமா சமைச்சேன், இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, பூரி சமைச்சேன், இப்படி ஏதோ வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சு அதில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நகர்வாக என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சில வீடியோஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் மாடியில் நிற்கிற மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு படி இப்போ சமீபத்தில் வந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீளமாக வளர்த்துருக்காரு. பயங்கரமாக நீளமாக வளர்த்துருக்காரு. ஆமாம், கலரிங். அதுவும் கலரிங்கோட சாதாரண கலரிங் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை எப்படி சொல்கிறது, பாக்கெல்லாம் போட்டு மஞ்சள் கலராக இருக்கும், பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேகாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு பெயிண்ட் உடம்பு முடியெல்லாம் அடித்து, அதுக்கப்புறம் வந்து சட்டை எல்லாம் கழட்டி பேர் பாடியோட, அதாவது அந்த சட்டை கழட்டிட்டு பேர் பாடியோட நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு, அதாவது வந்து நெஞ்சில் உள்ள எலும்பெல்லாம் எண்ணிடலாம் போல் அவ்வளோ வீக் ஆகிட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீ வந்து இப்போ வந்து என்னடா ஆச்சு, ஸ்ரீக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி தாண்டி பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜட்டியோட படுத்திருக்க மாதிரி, அதுக்கும் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் ஒரு அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னா போட்டிருக்காரு. போடும்போது இந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா ஆச்சு இவருக்கு திடீர்னு நல்ல நடிகராச்சு அப்படின்னா, ஸ்ரீ உண்மையாலுமே நல்ல நடிகர் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் வழக்கு எண் 18/9 நடித்த போது அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வில்லம்புன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார், அதுவும் ஒரு தரமான படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனாய் மாட்டுக்குட்டி மிஸ்கினோட சேர்ந்து நடிச்சிருப்பார். மிஸ்கினும் நல்ல நடிகர் தான். மிஸ்கினும் அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். மிஸ்கினுக்கும் டஃப் கொடுத்து ஸ்ரீ நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரை ஸ்ரீ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீக்கு அமைஞ்ச படம் பாருங்கள், அதாவது லோகேஷ் கனகராஜ் அவருடைய முதல் படம், லோகேஷ் கனகராஜோட முதல் படம் மாநகரம் படத்தில் கூட ஸ்ரீக்கு வந்து நல்ல ஒரு கதாபாத்திரம், அதாவது வந்து அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளையை வந்து ஸ்ரீ வந்து காணவே இல்லை. அதுக்கு காரணம், நான் விசாரித்த வகையில் காரணம் என்னென்னா, ஸ்ரீ வந்து இந்த கமர்ஷியலான ஒரு வழக்கமான மசாலா படங்கள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க, அதாவது வந்து சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க, நான் ரஜினியை சொல்லலை, உச்சத்தில் இருக்கிற பல நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படத்தில் வந்து கமர்ஷியல் பேக்கேஜ், அதாவது வந்து ஒரு ஃபைட்டு, டான்ஸு, ஒரு பஞ்ச் டைலாக்கு, ஒரு லுக்கு, வாக்கு, ஸ்டைல், இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி படத்தில் வந்து ஸ்ரீ நடிக்க விரும்பலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதன் இந்த இந்த சொசைட்டியில் ஒரு தனி மனிதன் என்னென்ன செய்ய முடியாதோ அத்தனையுமே பாருங்கள், நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க, அது ஓடிட்டு இருக்கும் ஹெலிகாப்டரு, ஆனால் அங்கே ஜம்ப் பண்ணுறவர் கிட்டத்தட்ட ஒரு 60-80 அடியில் ஓடிட்டு இருக்கும். அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற ஒரு ஹீரோ எந்த கைகால் முறிவு இல்லாமல், எதுவும் அடி பண்ணாமல், ஒரு சின்ன சராய்ப்பு கூட இல்லாமல் அழகாக வந்து அப்படியே லேண்ட் பண்ணுவார். லேண்ட் பண்ணோன்னே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எதிரால் இருக்கிற எதிரியை அடிப்பார். இந்த மாதிரிலாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு தாவ முடியுமான்னா சின்ன ஒரு கேப்பாக இருந்தால் தாவலாம்.
அதான் ரியாலிட்டி. ஆனா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 மீட்டர், 200 மீட்டர் இடைவெளியில இருக்கிற மாடியிலேருந்து அந்த மாடிக்கு தாவுவாங்க, இந்த மாடிக்கு தாவுவாங்க. இந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. மேலேருந்து கீழ குதிக்கிறது, கீழேருந்து அப்படியே மேலே போறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது லைஃப்ல. இந்த மாரி படங்கள்லாம் வந்து ஸ்ரீ வந்து நடிக்கிறதுக்கு விரும்பலைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீ வந்து நல்ல கதாபாத்திரங்கள், நல்ல அழுத்தமுள்ள படங்கள் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அந்த இடத்துல தான் அவர் வந்து எப்படி சொல்றது, தன்னுடைய இலக்கை அடைய முடியாம போயிட்டாரு. சினிமாவை பொறுத்தவரைக்கும், சினிமா எப்படின்னா, ஒரு ஹீரோவை நல்லபடியா அடையாளம் காட்டும்போது, அந்த ஹீரோ அந்த சினிமாவுடைய எப்படி சொல்றது, அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு மேலே வர்றதுக்கு பார்க்கணும். சிலருக்கு வந்து பர்ட்டிகுலராக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கதாபாத்திரத்தையும் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அப்போ என்ன பிரச்சனை வரும்னா, அந்த எப்படி சொல்றது, இந்த 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 அடுத்த வேற கேரக்டர், அதாவது கமர்ஷியல் கேரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். கமர்ஷியல் ஹீரோவா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் சினிமாவில் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சினிமா சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். சினிமாவில் வந்து ஒரு ஒரு சில்க் ஸ்மிதா டான்ஸ் இருந்தால் தான் படம் ஓடும். ஒரு யோகி பாபு காமெடி இருந்தால் தான் படம் ஓடும். யோகி பாபு காமெடியேனே இல்லை, ஆனால் யோகி பாபு காமெடி இருந்தால் தான் படம் ஓடும். யாருமே ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் யோகி பாபு காமெடியை பார்த்து சிரிக்கிறது இல்லை. ஆனால் யோகி பாபு காமெடியன்னு ஒரு ஆள் வேணும். ஏன்னா காமெடியனுக்கு இன்றைக்கி பஞ்சம். புரியுது உங்களுக்கு? சூரிய இந்த பக்கம் ஹீரோ போயிட்டார், சந்தானம் இந்த பக்கம் ஹீரோ போயிட்டார், வடிவேல் இந்த பக்கம் ஹீரோ போயிட்டார், எல்லாருமே ஹீரோ போயிட்டா யோகி பாபு என்ன பண்ணுறது? நடுவில் பார்த்தீங்கன்னா மகாபிரபு அது இதுன்னு என்னென்னமோ அவரும் என்னென்னமோ ஹீரோவெல்லாம் நடித்து பார்த்தாரு. வேலைக்காக தெரிஞ்சோன்னே திருப்பி வந்து ரஜினியோட, கமலோட, விஜயோட நல்லா காமெடி நடித்து கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் யோகி பாபு மாதிரி ஒரு காமெடியன், ஒரு ஃபைட்டு, ஒரு ஆக்ஷன், ஒரு டான்ஸு, ஒரு கவர் சீன் அடிக்க, ஒரு பார் சீனு, ஒரு கிளப் சீனு, ஒரு கேப்ரே டான்ஸு, சினிமா அப்படி தான். இது எல்லாம் இருந்தால் தான் சினிமாவுக்கு வந்து ஓடுது. சினிமா வந்து இதெல்லாம் சினிமாவுக்கு வந்து தேவைப்படுது. நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கிராஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சினிமா கிராஃபுக்குள்ளே வந்து ஸ்ரீயால் அடாப்ட் ஆக முடியலன்னா அவரால் அதுக்குள்ளே வந்து தன்னை வந்து எப்படி சொல்லுது அமைச்சிக்க முடியல. அதனால் பல பிரச்சனைகள் ஸ்ரீக்கு. ஸ்ரீ ஆரம்பத்திலேயே வந்த படங்கள்லாம் பாருங்களேன். முதல்ல வழக்கேன்னு நல்ல படம், அதுக்கப்புறம் வில்லம்பு நல்ல படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் மிஸ்கினோட படம் ஓனாய் மாட்டுக்குட்டி நல்ல படம், லோகேஷ் கனகராஜோட மாநகரம் நல்ல படம். இந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அதுக்கப்புறம் 2023 ஸ்ரீ நடித்த இருகப்பட்டுங்கிற படமும் நல்ல படம். எல்லா படமுமே ஒரு தரமான வரிசையில் உள்ள படங்களாக நடிச்சிருக்காரு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கமர்ஷியல் படங்களை இவர் விரும்பலை. அதனால் அவர் நடிக்க விரும்பாமல் இருந்ததுனால பல வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல. அவர் நினைச்ச சினிமா வேற, இங்கே சினிமா வேற. நான் சொன்ன மாதிரி இந்த ஜிகினா உலகத்தில் வந்து அவர் வேற என்னமோ கற்பனை பண்ணிட்டு வராரு. அப்போ சினிமாவுக்கு அவர் ஃபிட்டின் ஆக முடியலன்னு அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு ஏன் படம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நல்ல நடிகராக இருக்கார். ஸ்ரீ வந்து ஒரு மெத்தட் ஆக்டர்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு பண்பட்ட நடிப்பை கொடுக்கக்கூடியவர். ஒரு 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 கதாபாத்திரம்னா அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடியவர் ஸ்ரீ. அப்படி இருக்கும்போது அந்த மெத்தட் ஆக்டிங்கெல்லாம் அவருக்கு வந்து விருப்பமாக இருக்கும்போது இந்த கமர்ஷியல் ஆக்டிங் அவருக்கு முடியல. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்ல நடிகனாக இருக்கமே, நமக்கு ஏன் சரியாக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இது உங்கள் மனசில் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தும். ஒரு புள்ளியை நோக்கி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு மையப்புள்ளியை நோக்கி உங்கள் மனசுன்னு சொல்லக்கூடாது, உங்கள் மைண்டு, மூளை வந்து ஒரு மையப்புள்ளியை நோக்கியே இயங்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டிப்ரெஷனான ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடும். இதுக்கெல்லாம் இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம சொல்கிறேன் கேளுங்க. பிக் பாஸில், அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஸ்ரீ வந்து கலந்துக்கிட்ட 1-2 நாள்லேயே அவரால் வந்து அந்த வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் பண்ண முடியல. பொதுவாக பிக் பாஸில் நடிக்க வரவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பிக் பாஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 100 நாள் இருந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எந்த காம்படிட்டரும், எந்த பங்குதாரரும் அங்கே வந்து உள்ளே நுழைவாங்க. அந்த மாதிரி வந்து பிக் பாஸில் நுழையும் போது கூட, பிக் பாஸில் இருந்தபோது கூட 2 நாளைக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அது காரணம் என்னென்னா, அவருடைய மனநோய், அவருடைய மனப்பிரச்சனை. நம்ம வந்து இந்த அழுத்தி சொல்கிறதுனால, அதாவது நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். அவருடைய காணொளிகள் அவரை வந்து இப்படி தான் அடையாளப்படுத்துது. அந்த காணொளிகளை பார்க்குறதுலேருந்து தான் நம்ம தெரியுது அவர் வந்து ஏதோ ஒரு மனநோய்க்குள்ளே இருக்காரான்னு. ஓகேவா? இது பிக் பாஸ்லேருந்து வெளியில் வராரு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் வந்து திருப்பி ஸ்ரீயை பற்றி யாருக்குமே தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருகப்பட்டுன்னு ஒரு படம் வருது. இருகப்பட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஸ்ரீ காணா போயிடுறாரு. ஸ்ரீ ஒரு காலத்தில் ஒரு படங்கள் நடிக்கிறாரு, மறுபடியும் காணா போகிறாரு, திருப்பி பிக் பாஸில் வராரு, மறுபடியும் காணா போகிறாரு, மறுபடியும் இருகப்பட்டில் நடிக்கிறாரு, மறுபடியும் காணா போகிறாரு. இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே இருக்காருன்னே தெரில, யாருமே அவரோட இல்லை, அனாத மாதிரி இருக்காரு. பெங்களூர்ல இல்லை தகவல்கள்லாம் பல விதமான தகவல் இருக்குது. ஒருத்தன் பெங்களூரில் இருக்குன்னு சொல்கிறான், ஒருத்தன் நம்ம அம்ஜிக்கரையில் தான் ஒரு ரூமில் தங்கியிருக்காருன்னு சொல்கிறான், ஒருத்தன் வந்து நொச்சிக்குப்பத்தில் தான் இது பார்த்து சுற்றி காட்டினா நொச்சிக்குப்பம் மாதிரி இருக்குங்கிறான். அதெல்லாம் வந்து ஒருத்தன் ஹைதராபாத்துங்கிறான், ஒருத்தன் பஞ்சாப்ங்கிறான், ஒருத்தன் பூனாங்கிறான். இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளுடைய யூகங்கள் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ வரைக்கும் ஸ்ரீ எங்கே இருக்காருங்கிற சரியான தகவல் யாருக்குமே தெரியல. ஆனால் ஸ்ரீ ஏதோ ஒரு இடத்துல தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷங்களாக ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு
வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வந்து ஸ்ரீக்கு சில பழக்க வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. யார் மேலேயும் தவறான குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு போதை பழக்கத்துக்கு ஸ்ரீ அடிமையாயிட்டு தான் சினிமா உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த டிப்ரெஷன் வரும்போது அந்த போதை பழக்கம் வரும், இந்த போதை பழக்கம் வந்து டிப்ரெஷன் வரும். இதெல்லாம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இணைச்சது, புரியுது உங்களுக்கு? அதனால் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஸ்ரீ வந்து இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறார். மெயினாக ஸ்ரீ வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு சினிமாவை எதிர்பார்த்து வந்தார். அந்த சினிமா இங்கே இல்லை, இது வேறு ஒரு சினிமாவாக இருக்குது. அந்த சினிமானா ஒரு மசாலா சினிமாவாக தான் இருக்குது. அந்த சினிமாவில் ஸ்ரீயால் நடிக்க முடியல. ஸ்ரீயோட பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அது ஆட்டோமேட்டிக்காகவே பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஓகே சார். இவர் வந்து எஸ்ஆர் பிரபு கிட்ட வேலை செஞ்சதாகவும், கதா இலாக்காவில் வந்து இவர் வந்து பணி செஞ்சதாகவும், அப்போ தான் வந்து இருகப்பற்று படம் சான்ஸ்லாம் கிடச்சிச்சு, அந்த படத்தில் எது சம்பள பாக்கி இருந்ததாகவும்லாம் ஒரு தகவல் வருது. அதனால தான் அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு சார். இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்ரீ வந்து ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஏற்கனவே மாநகரம்னு ஒரு படம் நடித்தார். அந்த படமும் வந்து எஸ்ஆர் பிரபு தான் தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் அந்த தொடர்பு, அந்த நட்பின் அடிப்படையில் வந்து ஸ்ரீ வந்து ட்ரீம் வாரியர்ஸோடைய கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது வந்து கதை கேட்பாங்க, அந்த பவுண்டர் ஸ்ட்ரிப்லாம் படிப்பாங்க. இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, இந்த கதை நல்லா இருக்குன்னு அந்த தயாரிப்பாளருக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும், இந்த இயக்குனர் இயக்குனா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்களை வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க. இது வந்து கதை தேர்வில் முக்கியமான ஒரு இலாக்காவில் ஸ்ரீ இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு பக்கத்தில் அவருக்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ் வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து நம்ம இருகப்பற்று படம், அதுவும் ட்ரீம் வாரியர்ஸோட தயாரிப்பு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 கதாநாயகர், ஒருத்தர் விதார்த்னு நினைக்கிறேன், ஒருத்தர் விக்ரம் பிரபு, இன்னொருத்தர் ஸ்ரீயை நடிச்சிருக்காரு. ஸ்ரீ அவர் கொடுத்த பாத்திரத்தை அருமையாக நடிச்சிருக்காரு. இன்றைக்கி கூட பாருங்கள், இருகப்பற்று நல்ல படம். அந்த படத்தில் ஸ்ரீயோட கதாபாத்திரமும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த தொடர்ந்து வேலை பார்த்துருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம், அதாவது வந்து கிட்டத்தட்ட ட்ரீம் வாரியர்ஸுங்கிற நிறுவனம் யாருன்னா சூர்யாவோட ரிலேஷனுடைய நிறுவனம் தான், சொந்தக்காரருடைய நிறுவனம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு தரமான படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்ரீயோட குற்றச்சாட்டு என்னன்னா, எனக்கு 30,000 ரூபா சம்பள பாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து 30,000 ரூபாங்கிறது வந்து ட்ரீம் வாரியர்ஸால் கொடுக்க முடியாத பணமா? முடியாது அவங்களால. அப்போ அவங்க வேணும்ட்டு ஒரு நடிகருக்கு சம்பள பாக்கி வைப்பாங்களா? ஏன்னா தரமான பல படங்களை வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் பல படங்களை அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 30,000 ரூபா சம்பள பாக்கி ஒரு நடிகனுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு 30 லட்சம் கொடுக்கல, ஒரு 40 லட்சம் கொடுக்கல, ஒரு 10 லட்சம் கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. 30,000ங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையே இல்லை. நிச்சயமாக ட்ரீம் வாரியர்ஸ் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து அந்த இருகப்பற்று நடித்த போது ஸ்ரீக்கு வந்து ஒரு சம்பளம் பேசப்பட்டது, அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து நடிகருக்கு சம்பளம் கொடுக்கும்போது அந்த டிடிஎஸ்ன்னு ஒன்று பிடிச்சிப்பாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அந்த தொகைக்கு என்ன டிடிஎஸோ அதை பிடிச்சிட்டு தான் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டு தான் ஒரு 30,000. அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் ஸ்ரீ வந்து ஒரு காலகட்டத்தில் சண்டை போட்டு கேட்டதாகவும், இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பணத்தை கொடுத்தா நீங்கள் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குள்ளே போயிடுவீங்க, அதனால் இப்போ அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை இவர் கட்ட மாட்டார்னு அவங்க நினச்சிருக்கலாம். இருந்தாலும் கொடுத்துருக்கலாம், உதவி செஞ்சுருக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் நடந்தது இதுதான் நான் கேள்விப்பட்ட வகையில். பல விதத்தில் வந்து ஸ்ரீக்கு எல்லாருமே முயற்சி பண்ணி அவருக்கு உதவி செய்கிறதுக்காக நினச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ரீ என்னென்னா தன்னுடைய மனசில் வந்து ஏதோ ஒரு அடி மனசில் ஆழமாக வந்து ஏதோ ஒரு, அதாவது வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா மென்டல் ஹெல்த் ட்ரோமான்னு சொல்லுவாங்க, மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனோன்னே அவருடைய நண்பர்கள், நல்லா கேட்டுங்க, அவருடைய அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க போல், அவங்க எல்லாரையுமே விட்டு விலகி எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து சமீபத்தில் வேறு சிலர் தொடர்பு கொண்டிருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் தொடர்பு கொண்ட போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, வேற ஒரு பட வாய்ப்பு கூட ஸ்ரீ கிடச்சிருக்கு, ஒரு பெரிய இயக்குனருடைய பட வாய்ப்பு. ஸ்ரீ என்ன சொல்லியிருக்காரு, நானே ஒரு கதை செய்து நானே நடிக்க போகிறேன், அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நானே டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இங்கேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அதாவது வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமான ஒரு மீடியா. அது வந்து எல்லாரையும் எல்லா நேரங்களையும் உயரத்தில் கொண்டு போய் வைக்காது. அதாவது வந்து மிக திறமையான ஒரு நபர், அவருக்கான அடையாளம் கிடைக்காம பல பேர் வந்து இந்த சினிமாவில் வந்து ரோட்டில் அலையிறாங்க.
திறமைகளே இல்லாதவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய உச்சத்தில் பெரிய 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 ஸ்டார் நடிகராக கூட இருக்காங்க. அதுக்காண்டி நம்ம எல்லாரும் ஸ்டார் நடிகராக இருக்கிற எல்லாருமே திறமை இல்லாதவர்கள் அப்படி நம்ம சொல்ல வரல. சினிமாவோட பேட்டர்ன் அப்படி, அதாவது திறமை இருக்கிறவன் தான் ஜெயிப்பான், திறமை இல்லாதவன் ஜெயிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. திறமை வேணும், பணிவும் வேணும், பல விஷயங்களுக்குள்ள சினிமா வேணும். ஒரு பெரிய புகழும் உச்சியும் ஒரு பேரும் வரும்போது அங்கே நீங்கள் பணிவாகவும் இருக்கணும், நீங்கள் வந்து மரியாதையாகவும் இருக்கணும். ஆட்டம் அந்த இடத்துல போட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, பல நடிகர்கள் இன்றைக்கி ஆட்டம் போடுறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எத்தனையோ நடிகர்கள், நேத்திக்கு வந்த நடிகர்கள்லாம் பல விதமான ஆட்டங்கள் போடுறாங்க. என் கவின்னு ஒரு மாதிரி ஆட்டம் போடுறாரு, இன்னும் பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பேர்கள் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஆட்டம் போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், சினிமா உங்களை வெளியில் அனுப்பிச்சிடும். சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஒழுக்கமாகவும், சினிமா ஒழுக்கமான தொழிலா இல்லையா அப்படிங்கிறது வேறு கேள்வி. ஆனால் சினிமா வந்து ஒரு நல்ல தொழில், அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல தொழில். நீங்கள் சினிமா வந்து தவறான எண்ணங்களோட சினிமாக்குள்ளே வந்தீங்கன்னா அது தப்பான தொழிலில் தான் உங்கள் பார்வைக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சினிமாவை நேசித்து, சினிமாவை விரும்பி, சினிமாவில் நம்ம ஜெயிக்கணும், பெரிய உயரத்தை அடையணும், பெரிய உச்சத்தை அடையணும்னு ஒரு பேஷனோட சினிமாவுக்கு வந்தீங்கன்னா சினிமா நல்ல தொழில். அந்த நேர்மையோடு நீங்கள் நடந்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து இந்த சிக்கலே வந்து எப்படின்னா, அவர் வந்து எல்லாரோடையும் அகாமடேட் ஆகாது தான், ஊரோட ஒத்து வரல சார். சினிமாங்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே இவரால் வந்து தனித்து இருக்க முடியல, இந்த கூட்டத்துக்குள்ளே இவரால் போய் சேர்ந்து இருக்க முடியல, இவர் தனித்து இருக்கார். அப்படின்னா வெளியில் தனித்து இருந்தால் எப்போவுமே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.